எல்லாருமே பேசுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கா ரிலீஸ் பண்ணி கொடு, இல்ல டீசரா ரிலீஸ் பண்ணி கொடு. இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு முன்னால ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுங்க கேட்கிறப்போ மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட் எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சா. அவங்க பாரு அவனுக்கு பண்ணுனா அப்ப எனக்கு பண்ணலன்னு சொல்லிடுவாங்க பாத்தியா. அதனால உன்னோட பேஜ்ல எல்லாம் போட வேண்டாம்ப்பா, என்னோட பேஜ்ல போட்டுக்கிறேன், நீ பேசி மட்டும் போடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் போட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் போட்டு அப்படி அதுவும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானா பேசிக்கிட்டேன் அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாக பண்ணிவிடல. இன்னைக்கு விஜய் சேதுபதி எத்தனை பேர் சின்ன சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவங்க அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிற குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் தெரிவிச்சு போட்டு கொடுக்குறாரு. எத்தனையோ பேர் வளர்ந்தாரு. நீயும் நாங்கெல்லாம் ஒரே ரூம் மண்டா இருக்கவங்கடா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் அந்த வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்னைக்கு அடுத்த கட்டம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாக பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதான் ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த படத்துக்கு நாமளும் வந்தோம். ஆனா உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு ஒரு கதை ஆயிட்டாங்க, நாளைக்கு ஆயிட்டாங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்பாவுக்கு. என்னோட படத்துக்கு உண்மையாவே டிஸ்கஷனுக்கு டைரக்ஷனே அவங்கதான். அவங்களை வச்சுதான் நான் ஒரு கதையிலே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் பக்கநாட்டு மொத்தம் கொண்டு சொல்ல மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க, இது எப்படி இருக்கு, ஓகேவா, நல்லா இருப்பாங்கிறப்ப எனக்கு நேர்த்தி சுழிவு கிழிவு எல்லாமே கற்றுக் கொடுக்கறது என் மகனா எல்லா கதையும். அதனால அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு வந்து முடிச்ச உடனே என் பொண்ணுதான் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு வந்து பேசி கொடுத்தாங்களே, அதெல்லாமே எனக்கு அதெல்லாமே அவதான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதுதான் நாங்கெல்லாம் ஒரே ரூமெண்டா இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் நானும் சூரி மிர்கா நிறைய பேர் நடிகர்களா இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு டைரக்டர் சொல்றது நாங்கள் வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்போ பருத்தி வீரன் ரிலீஸ் பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. ஃபுல்லா கேசட் போட்டு பாட்டு கேட்டு இருக்கிறப்போ நான் உண்மையாலுமே பருத்தி வீரன் படத்தோட டைரக்டர் இவ்வளோ அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா பருத்தி வீரன் பாட்டை போட்டு கேட்டுட்டே இருக்கிறாப்ல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவா பருத்தி வீரன் இருந்ததோ, அந்த சேனல்ல வந்து வெற்றி வீரன் கதையை சொல்றப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறைய இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா சொல்றேன், இந்த பூ காய் கனி படம் வந்து பெரிய அடையாளமா இருக்கும். எத்தனையோ பெரிய ஒரு சில படங்கள் கைவிட்டு என்ற படங்கள் இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா என்ற படம் இருக்கு. என் மகளுக்கு வந்து நிறைய முன்னாடி நட்சத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த சேனல் இதுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்தான படமா இருக்கு.